கோயம்புத்தூரில் இருக்க மேல்முடி பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். இந்த பெருமாள் கோயில் வந்து மலை உச்சியில் இருக்குது. இந்த பெருமாள் கோயில் வந்து புரட்டாசி மாதம் 4 அல்லது 5 சனிக்கிழமை மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மீதி நாள் நீங்கள் போய் தரிசனம் பண்ண முடியாது. காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த என்ட்ரன்ஸில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து நீங்கள் எதுவும் பாலித்தீன் பேக்ஸு, பாலித்தீன் பேப்பர்ஸு இல்லை பாலித்தீன் ரேப் பண்ண சாக்லேட்டோ பிஸ்கட்டோ இருந்தால் எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரௌன் கவர் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரௌன் கவரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை அந்த இடத்துல ஒரு கார்பேஜில் போட சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா அங்கே உள்ள அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க. பொல்யூட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நேச்சரை வந்து பொல்யூட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஏற ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது. அங்கங்கே ஆரோ போட்டிருக்காங்க. அந்த வழி மாறிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காண்டி ஆரோ அங்கங்கே போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் போகையில் வந்து நாங்கள் 3வது சனிக்கிழமை போனோம். அதனால நிறையா பேர் போனாங்க. ஏன்னா இன்னும் ஒரு சனிக்கிழமை தான் இருக்குன்ட்டு எங்களுக்கு முன்னாடி ட்ராவல் ஆகி போனவங்க நிறையா பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் பார்க்கையில் பிளெயின்ஸ் மாதிரி தாங்க இருந்தது. ஆனால் காடு சரியான காடு மாதிரி இருந்தது. சைட்லலாம் வந்து செடியெலாம் அவ்வளோ பச்சை பசேன்னு ரொம்ப காடு மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் தூரம் வரைக்கும் நல்லாவே நடக்க முடிஞ்சதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக முடியல. ஏன்னா அது வந்து நேர்குத்தாக இருந்தது அந்த மலை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், யானை சாணி கிடக்குது. இது வந்து கொஞ்சம் காஞ்சி போய் கிடக்குது. அதனால் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் யானை கரடிலாம் இங்கே வரும். இப்போ வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து மனுஷங்க புழங்குற டைம்னால இந்த வேர்வை ஸ்மெல்லுக்கு வந்து எந்த ஒரு அனிமல்ஸு, ஸ்னேக்ஸ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன டைம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எதனாலனா முந்தின நாள் வந்து லைட்டாக மழை பெஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் இறுகி இருந்தது. அதனால் எங்களுக்கு க்ரிப்பு கிடச்சிது. அப்படி இருந்துமே சில இடத்துல ரொம்ப சரிவாக ஒரு மாதிரி பயத்தோடையே ஏறணும். ஏன்னா ஒரு 2-3 நேரம்லாம் வந்து கால் பெரட்டி விட்டுச்சு. இருந்தாலும் முன்னாடி உள்ளவங்களாம் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு கம்பை ஊனி தான் நடந்தோம். கம்பு கீழேயே இருந்ததுங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கம்பு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அங்கே போட்டிருந்தாங்க. அந்த கம்பை எடுத்துகிட்டு தான் நடந்தோம். இது வந்து ஒரு காவாசியும் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கையில் இந்த வியூ பாருங்கள். ஃபுல் மிஸ்ட் ஆகிடுச்சு. ஒன்றுமே தெரியல பாருங்கள். அவ்வளோ மிஸ்டாக இருந்தது. பாதை வந்து ரொம்ப குறுகிய பாதை. லைட்டாக மிஸ் ஆனாலும் நம்ம போய் விழுந்துருவோம். அப்புறம் ஒரு அரைவாசி தூரம் போனதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்று இருந்தது. இந்த ஊற்றுல தண்ணி குடித்தவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஊரான தண்ணினால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதில் வந்து மூஞ்சி கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் அந்த பாட்டிலையும் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலைங்க. என்னால் கெஸ் வாங்குச்சு. இன்னொன்று தம் கட்டி நடக்க முடியல. உட்காந்து தான் நடந்தேன். அப்புறம் அந்த மணி சத்தம் கேட்டோன்னா அப்பாடா கோயில் வந்துருச்சுன்ற ஒரு திருப்தி இருந்தது. ஏன்னா ட்ராவல் பண்ணி நாங்கள் மேலே ஏறின கிலோமீட்டர்ஸ் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்ட்லி. நாங்கள் ஒரு 3.5 ஹவர்ஸில் கவர் பண்ணியிருப்போம். இதில் என்னென்னா அங்கே வந்து அன்னதானம் ப்ரொவைட் பண்ணாங்க. அத்தனை பேத்துக்கும் நாங்கள் போன டயத்தில் ஒரு 2500 பேராவது வந்திருப்பாங்க. அத்தனை பேத்துக்கும் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணாங்கங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊர், அதாவது பன்னிமடை ஒரு வாரம், அப்புறம் வந்து தடாகம் அவங்க வந்து ஒரு தடவை அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன டைம் தடாகம் அவங்க ஊர்க்காரங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது எவ்வளோ தூரம் கஷ்டம் தெரியுமா? அந்த மலை மேலே ஏறி அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் அங்கே சமைச்சு கொடுக்குறது. ரொம்ப தேங்க்ஃபுல் அவங்களுக்கு. அப்புறம் வந்து அங்கே வந்து கோயிலில் பார்த்திங்கன்னா பயங்கரமான பூஜை சத்தம் கேட்டுச்சு. நீங்கள் உங்களுக்குமே கேட்கும். அந்த பூஜை எஃபெக்டோடு உள்ளே போய் பார்த்தோம். நாங்கள் சாமியை போய் பார்க்கையில் அவ்வளோ நிம்மதியாக இருந்ததுங்க. அந்த கால்வழியில் எங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமேன்றதே தெரியல. ஏன்னா சாமியை பார்க்கையில் அந்த கஷ்டம்லாம் மறந்து கண்ணிலேருந்து சந்தோஷத்தில் தண்ணி தான் வந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது சாமியை பார்க்க. அதான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி குழந்தைய பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த பெருமாளும் திருப்பதி பெருமாள் மாதிரி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் வர முடியும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இத்தனை பேரும் வர்றாங்க. அதுவும் அவங்க சொல்கிறாங்க இந்த சாமியை பார்த்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கும் இந்த சாமி தரிசனம் என்னால் முடிஞ்சதை நான் வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க.
இது வந்து புரட்டாசி மாதம் இந்த பெருமாளை பார்க்குறது ரொம்ப அதிர்ஷ்டம் கூட. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அது முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் மேலே நடந்தால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்க்கு போய் நாங்கள் வியூ பாயிண்ட் கவர் பண்ணோம். ஏரியில் வந்து வெறும் வயிற்றில் தான் நடந்தோம். வெறும் வயிற்றில் நடந்ததில் ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆச்சு. அதனால் வாழைப்பழம் அந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நடந்தோம். அப்புறம் அங்கே போய் அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நாங்கள் இந்த வியூ பாயிண்ட் கவர் பண்ணையில் டைம் வந்து ஒரு 1 o'clock இருக்கும். அப்போயே பார்த்தா கொஞ்சம் வானம் மூடி தான் இருந்தது. அதனால மழை பெய்யுமோன்னு சொல்லி சரி இறங்கிடலான்னு இறங்கினோம். ஏறதோட இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது, வழுக்கி விட்டது. அதனால அந்த குச்சியை வச்சு ஊனி நடக்கிறதுக்குள்ளே அது ஊன கால் grip வந்து போயிடுச்சு. கால் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துட்டு நாங்கள் இறங்குறதுக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட்லி 4 hours எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப மெதுவாக தான் இறங்க முடிஞ்சுது. ஏன்னா கொஞ்சம் கால் பரடினாலும் கை கால் அடிப்படும், இல்லை தலை அடிப்படும். இங்கே வந்திருந்த ஒரு பேர் 2 பேத்துக்கு ஃப்ராக்சர் ஆகிருந்தது. நல்ல வேளை நாங்கள் சேஃபாக வந்துட்டோம். மழை பெஞ்சால் இறங்குறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வழுக்கி விட்டுரும். பெருமாள் புண்ணியத்தினால நல்லா சாமி கும்பிட்டு நல்லா சந்தோஷமாக மன நிறைவோடு இறங்கிட்டோம். நீங்களும் சாமியை பார்த்துட்டீங்க தானே?